I've shot a man. திரிவேதி, நானாவட்டி கேஸ் கிடைச்சிருக்கு போல இருக்கு. பார்சி கம்யூனிட்டில ரொம்ப திறமை வாய்ந்த, ரொம்ப திறமசாலியான கால் கண்டாலாவாலாவை சூஸ் பண்ணாங்க. இந்த விஷயம் கமாண்டர் நானாவட்டிய பத்தி இல்ல. இந்த விஷயம் நேவிக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, கௌரவம் சம்பந்தப்பட்டிருக்கு, முக்கியமா இந்த நாட்டோட பாதுகாப்பு. So say it straight. It's an order, right? திரிவேதி சார், நேவல் கஸ்டடி ரெக்வெஸ்ட்டை நான் கிராண்ட் பண்றேன். என்னோட என்ட்ரி இனிமே தான் வரப்போகுது. The newspaper sales have been terrible. I'm this close to getting fired. Huh. What a country. Apparently, நான் ரொம்ப மோசமானவ. இதுக்கும் என் அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவளை எக்ஸ்பிளைன். ஓகே, ஒரு பக்கம் பிளாக் மைனாரிட்டி இருந்தா இன்னொரு பக்கம் வேற ஒன்று. பட் விமென் நாம எப்பவும் மைனாரிட்டியில் இருந்தோம், இருப்போம், இருக்க போறோம். This case has become all about a man's ego and all about these big boys, the navy, the media who love covers. என் அண்ணன் கூட பிக் பாய் தான் இருந்தான். Tell me something. Is he going to be able to protect himself? மீடியா முன்னாடி, மக்கள் முன்னாடி, கோர்ட் முன்னாடி முடியாதுல்ல? What do I do? Prepare for war. First step, a better lawyer. நீ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இஸ் யூஸ்லெஸ். You need someone who will play the same game the way they do. Media and politics will influence the one thing that was away from this mess. The judiciary. மேடம், நம்ம சந்து கிட்ட அவன் பேரை சொல்லாதீங்க. அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. நாம இந்த கேஸை ஜெயிக்கணும்னா we need a lawyer who's a fox in a lawyer suit. மேமிமா, அம்மாடி, வாங்க தாத்தா. செல்லம். மறுபடியும் ஆடாத ஆயிட்டேன். இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் சொல்லாத. ரெஃப்யூஜி கேம்ப்ல சிந்தி குழந்தைங்களை எல்லாம் பிரேம் ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவ? அழாத. என்ன ஆனாலும் சரி, நீ தைரியமா இரு. உனக்கு ஏதாவது வேணுமா? கேஸ வாதாட எனக்கு ஒரு புது லாயர் தேவை. எங்க சிந்தியில ஒரு பையன் இருக்கான். கண்டாலா வாழாக்கு ஏத்தவன் வந்தான். அவர் பேரு ராம் மூல்சந்த் ஜெட்மலானி. கமாண்டர் காவாஸ் மானக்ஷா நானாவட்டி செக்ஷன் 302 படி மர்டர் சார்ஜஸ். பிரேம் பகவான் தாஸ் சகுஜாவை கொன்னதா குற்றச்சாட்டு இருக்கு. இது சாதாரண கொலை. The fucking honorable has killed my brother. He's not a killer. He is a hero. சோல்ஜர் எப்பவும் பார்டர்ல தான் நிப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா இதை என்னால ஒத்துக்க முடியாது. The nation is family is on threat. He kills. Murder டெல்லில. இந்த விஷயம் இப்போ தீ மாதிரி ஊரெல்லாம் பரவிட்டு இருக்கு. Prem loved me. Enough. அந்த வெள்ளக்காரி வீட்லயே இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனையே நடந்திருக்காது. Marital status நடுவுல வரவே வராது. டிஃபென்ஸ பொறுத்த வரைக்கும் சில்வியா நானாவட்டிய சூனியக்காரியா மாத்திட்டார். My wife is not my property. He's for his benefit. objection my lord. Sorry to save the image of my gun. ஒருத்தர் வீட்டுக்குள்ள போய் சுடுறதுக்கு சட்டம் யாருக்கும் எந்த அதிகாரத்தையும் கொடுக்கிறது இல்ல. You're making a big mistake. Yes, she's lying. எனக்காக கன்சிடர் பண்ண நாட்டுல இந்த இதுதான் நடக்குது. உலகத்திலேயே I I'm not hate feeling Kawas guilty. Manikshw நானாவட்டி. How to death? அடேங்கப்பா, என்னமா கதை சொல்றீங்க? இந்தாங்க உங்க கர்ச்சீஃப். உங்களோட பர்ஸ். கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்லை சார். கண்டுபிடி, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார் அது விருப்பம் இல்லையா? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆல்வேஸ் ஹேவ் ஏ உமன் பை யோர் சைட். அதுக்கப்புறம் என்ன மாதிரி நீ இன்வென்சிபிள் ஆயிடுவ. சரி சார். எனக்கு 2 பொண்டாட்டி இருந்தாங்க, தெரியும்ல? தெரியும் சார். ஜெத்மலானி சார், இன்னைக்கு கோர்ட்ல என் ஹஸ்பண்டுக்கு ஹியரிங் இருக்கு.
உங்க ஆபீஸ்ல இருந்து எனக்கு விஷயம் இப்பதான் சொன்னாங்க. நீங்க ஹியரிங்க்கு வரலையாமே. எப்படி வர முடியும் மிஸ்ஸஸ் காடா? நீங்க தான் பேமெண்ட்டே இன்னும் கொடுக்கலையே. யார் அட்வான்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தானே ப்ரையாரிட்டி கொடுக்க முடியும். மேடம் பேலன்ஸ் எவ்வளோ தரணும்? 2500. நீங்க முதல்ல கோர்ட்டுக்கு வந்துருங்க. ஜட்ஜையா வர்றதுக்கு முன்னாடி மொத்த பணமும் உங்க கைக்கு வந்துடும். ஓகே, நீங்க பேமெண்ட் பண்ணிடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எஸ் ப்ராசிக்யூஷன். சார், நாங்கள் இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அக்யூஸ்டுக்கு இன்னும் 15 days கஸ்டடி கிடைச்சா நல்லா இருக்கும் சார். மிஸ்டர் ஜெட் மலானி, யுவர் டிஃபென்ஸ். சார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ சார். என் கிளைண்ட்டை பற்றி சொல்லணும்னா 6 மாசமா அவர் போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காரு. அவர் கண்டிப்பாக பெயில் டிசர்வ் பண்ணுறாரு. டிசர்வ் பண்ணுறாருன்னா பெயில் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே சொன்னதுனால பெயில் கொடுக்க முடியாதுல்ல. முதல்ல ஏதாவது எவிடன்ஸ் காட்டுங்க. ரைட் சார். சார் எவிடன்ஸை அடுத்த இயரிங்கில் கொடுத்துட்றேன் சார். அப்போ பெயிலும் அடுத்த இயரிங்லேயே கொடுத்துட்றேன். 30 days ஜுடிஷியல் கஸ்டடி. வக்கீல் சார், ஏதாவது சரி சரி, நான் பார்த்து என்ன பார்த்துப்பீங்க சார்? ஹோட்டல் பில்லை கொடுத்துருந்தா கண்டிப்பாக பெயில் கிடைச்சிருக்கும். பொண்டாட்டிக்கு புது நகை வாங்கி கொடுக்க தெரியுது, வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க பணம் இல்லையா. கொஞ்ச நாள் ஜெயிலே இருக்கட்டும், அப்போ தான் ஃபீஸை கரெக்டாக கொடுப்பாங்க. சார், வீட்டுக்கு பாய் பிரதாப் வரப்போறாரு. அருவாளில் எலுமிச்சப்பழம் வெட்டுற கதையை சொல்றீங்க நீங்க. இந்த கேஸை மாப் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ற பசங்க கூட ஜெயிச்சிருவாங்க. அதுக்கு நீங்க என்ன ஹையர் பண்ண வந்திருக்கீங்க? 2 இயரிங்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் டெத் சென்டென்ஸ். இட்ஸ் an open and shut case. மிஸ்டர் ஜெட் மிலானி, ஐம் tired of hearing it's open and shut case. இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸா இருந்தா எனக்கு ப்ளீஸ் புரிய வைங்க. அவனை லாக்அப்ல இருந்து எதுக்கு நேவல் கஸ்டடிக்கு அனுப்பி வச்சாங்க? தட் மர்டரர் வாஸ் ஈட்டிங் மட்டன் பிரியாணி இந்த லாக்அப். பிளிட்ஸ் அவனை ஹீரோவாக்க ஆரம்பிச்சிடுச்சு. அரசாங்கம் வேணும்னே சந்து திரிவேதி மாதிரி அப்சல்யூட்லி யூஸ்லெஸ் குட் ஃபார் நத்திங் லாயரை கொடுத்துருக்காங்க. கான்ட் யூ see that they are trying to save a monster in a navy uniform? What do you want, Miss Saguja? My brother was my only family. I asked, what do you want? ஒருவேளை காவஸ் நானாவட்டி தப்பிச்சிட்டானா அரசாங்க யூனிஃபார்ம்ல கன்னை கேரி பண்ற ஒவ்வொருத்தனும் கவர்மெண்ட் சர்வன்ட் தன்னை தானே கடவுளை நினைச்சுப்பாங்க. What do you want? I want காவஸ் மாணிக்ஷன் நானாவட்டி hung till death. ஹிந்து, முஸ்லிம், பார்சி, சிந்து, மராட்டி இந்த மாதிரி எல்லா ஜாதிகளையும் பாம்பேல பார்க்கலாம். மீமி அகூஜாவுக்கு வெர்டிக்ட் கொடுக்கக்கூடிய அந்த 9 ஆட்களை நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம். மை லார்ட், 27 ஏப்ரல் அன்னைக்கு கமாண்டர் தன்னுடைய வைஃபையும் பசங்களையும் சினிமா தியேட்டர்ல விட்டதுக்கு அப்புறம் நேவல் ஆபீஸ்க்கு போய் அவருடைய அரசாங்க கன் எடுத்தாரு. அங்க இருந்து நேரா பிரேம் அகூஜா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. பிரேம் அகூஜா ஆபீஸ்ல இல்லாததை பார்த்ததும் அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய பெட்ரூம்குள்ள நுழைஞ்சு அவரை 3 தடவை சுட்டு அவரை கொலை பண்ணிட்டாரு. இவ்வளவு கொடூரமான கொலைக்கு ஒரே ஒரு தண்டனை தான் இருக்க முடியும் மை லார்ட், மரண தண்டனை. சூப்பரா பேசுனீங்க, என் கண்ணே பற்றும். நான் ஒன்னு சொல்லட்டுமாங்க? நீங்க மரண தண்டனையை 3 தடவை சொல்லுங்க, அப்ப இன்னும் கேட்க நல்லா இருக்கும். இந்த மோசமான குற்றத்துக்கு ஒரே ஒரு தண்டனை தான் கொடுக்க முடியும். மரண தண்டனை, மரண தண்டனை, மரண தண்டனை. அட்ரா சக்க, வா வா, சூப்பர். 3 தடவை மரண தண்டனைன்னு சொன்னா தூக்கு தண்டனை கிடைச்சிடாது. இது ஒன்றும் தலாக் கேஸ் கிடையாது. 3 தடவை தலாக் தலாக் தலாக்னு சொன்னா டைவர்ஸ் கிடைச்சிடறதுக்கு. முதல்ல இந்த ஸ்பீச்சை எதுக்காக ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு சொல்றீங்களா? ஜட்ஜி கிட்ட பேசுறதுக்கு தான். அப்போ 9 ஜூரி மெம்பர்ஸ்க்கு 9 ஜூரி மெம்பர்ஸ்க்கு தனித்தனியா சொல்லணுமா என்ன? புரியல. இல்ல, ஐ மீன் ஜூரி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது காவஸை பார்த்து அவங்க அப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கலாம். சில பேர் அவரோட பசங்களை நினைப்பாங்க. வயசானவங்கலாம் அவரை அவங்களோட பையனா கூட நினைப்பாங்க. அதனால ஒரு ஸ்பீச்சை வச்சு மொத்தம் 11 பேரோட மனசுல நீங்க இடம் பிடிச்சாகணும். 11? 9 ஜூரி மெம்பர்ஸ், ஒரு ஜட்ஜு. இந்த 11வது யாரு? நீங்க தான். நீங்க தெளிவானதானா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. ஆமா, நீங்க யாரு? அட்வொகேட் ராம் ஜெட்மலானி. பச்சை உடம்புக்காரியா இருக்க, இவ்வளவு நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாம இருக்க கூடாது. போ.
மிமி மேடம், இந்த கேஸ் என்னோடது. அப்படி இருக்கும்போது இன்னொரு வக்கீலை கூட்டிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்ல. எனக்கு உங்களை பிடிக்கல. அரசாங்கம் தான் உங்களை சூஸ் பண்ணிருக்கு, நான் உங்களை சூஸ் பண்ணல. அப்போ அரசாங்கம் சொல்றத கேளுங்க, என்னைய வேலையை செய்ய விடுங்க, புரிஞ்சுதா? ஒரு நிமிஷம் மேடம், நீங்க என்ன பண்றீங்க? சந்து சார சாமானிய வக்கீல் நினைச்சீங்களா? கரெக்ட் தானே சார்? தெரிஞ்சா சரி. சந்து சார், இந்த கேஸை நீங்க தான் வாதாடுறீங்க. நான் பேசாம பின்னாடி பெஞ்சில் உட்காந்துப்பேன், நடக்கிறத வேடிக்கை பார்ப்பேன். ஹிஸ்டரியில உங்க பேர் தான் எழுதப்படும். இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அசிஸ்டன்ட் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. நீங்க எனக்கு அசிஸ்டண்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? It takes a family to raise a child, but it takes a community to save a child. பார்சிஸ் இந்த நாட்டில் இருக்கிறதுக்காக எப்போ கடைசியா கர்வமா ஃபீல் பண்ணாங்க? ஹிந்து ஜூரியில அதிக அளவுல ஹிந்து தான் தேவை, இல்ல முடிஞ்சா சிந்தி. ஜாதிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்க கேட்பாங்கல்ல, ஜூரியில முடிஞ்ச அளவுக்கு பார்சி ஆளுங்க இருக்கணும்னு. The word is pride. இன்னைக்கு காவஸ்க்கு கோர்ட்டுக்கு வெளியே பார்சிஸோட மேக்ஸிமம் சப்போர்ட் இருக்கு. and I want that support to walk inside the court. ஆனா அது நடக்கணும்னா 9 மெம்பர்ஸ் கொண்ட ஜூரியில மேக்ஸிமம் பார்சிஸ் இருந்தாகணும். அவங்க வெறுப்பெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சந்து திரிவேதி சரின்னு சொல்ற வரைக்கும் ஜூரி மெம்பர்ஸ் யாரையும் ஃபைனல் பண்ண மாட்டாங்க. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஜூரி மெம்பர்ஸ் நேர்மையானவங்களா இருந்தாங்கன்னா வேர்டிக்ட் நமக்கு சாதகமா தான் வரும். இந்த கேஸோட முடிவை சொல்ல போறவர் யார்னா ஜட்ஜ் ஆர்மி மேத்தா. இவருக்கு சட்ட புத்தகம் கோர்ட்டு மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சோ அதே அளவுக்கு ராசி பலனையும் அவரு ரொம்ப நம்புவாரு. இந்தாங்க நீங்க கேட்ட பேப்பர். ராசி பலனை படி. மீன ராசியை படி. மீன ராசி. ஆனா நீங்க துலாம் தானே? டிஃபென்ஸ் லாயர் கால் கண்டாலாவாலா மீன ராசி. அப்படியா? சரி. இந்த நாள்ல உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மற்றவங்களோட மனசை காயப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு. மௌனமா இருக்கிறதுனால சூழ்நிலை மனசு ரெண்டும் அமைதியா இருக்கும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சந்து திரிவேதி ராசி பலனை படி. கன்னி ராசி. சரி, மற்றவங்களை கவர முடியலாம், இருந்தாலும் தோல்வியை சந்திக்க வேண்டி வரலாம். அதுக்கு பொறுமையா இருக்கணும். தண்ணி, ஏய் தண்ணி வரல. என்ன தண்ணி வரல? நான் இன்னும் குளிச்சு முடிக்கல. Good morning, sir. Your Honor. Yeah, good morning. நேவி ஆஃபீஸருக்கும் இந்த கேஸுக்கும் நேரடியாக சம்மந்தம் இல்லாதவங்கெல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. ஜென்டில்மேன் ப்ளீஸ் லீவ் த கோர்ட். உங்களோட தேவை இருந்தால் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வரலாம். கிளம்புங்க. பட் மை லார்ட், they are here to protect the honor of the navy. முதல்ல நீங்கள் கோர்ட்டை எப்படி ஹானர் பண்ணணும்னு கற்றுக்குங்க. ஜென்டில்மேன் ப்ளீஸ் லீவ். ஜூரி செலெக்ஷன் ஆரம்பிக்கலாமா? டிஃபென்ஸ் ப்ராசிக்யூஷன் 2 பேருக்கும் ஒவ்வொரு ஜூரி மெம்பர் கிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்க வாய்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு ஜூரி மெம்பர் செலெக்ஷனும் 2 கவுன்சில் சம்மதம் இல்லாம நடக்கவே நடக்காது. கேண்டிடேட் நம்பர் 1 சஞ்சய் லால் மிஸ்ரா கோர்ட்ல ஆஜராகவும். சார், என்னோட பேரு சஞ்சய் லால் மிஸ்ரா. நான் ரயில்வேஸ்ல டிக்கெட் செக்கரா இருக்கேன். வணக்கம் சஞ்சய் சார். நம்ம காந்திஜியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்களேன் கேட்போம். காந்திஜியா? அமைதிக்கும் அஹிம்சைக்கும் அவர் ஒரு உதாரணம். அவர் காட்டின வழியில தான் நான் நடந்துட்டு இருக்கேன். இன்னைக்கும் நான் அவர் சொன்ன கதர் துணி தான் போடுறேன். Your Honor, it's defense request. The jury candidate number 1 excused. நீங்க சொல்றது புரியல. No. கேண்டிடேட் நம்பர் 2 கோர்ட்ல ஆஜராகவும். மிஸ்டர் சௌரப் இரானி, நீங்க எப்பயாவது டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸை ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்களா? போன மாசம் என்டிஏ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன் சார். ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Your Honor, the defense accepts the candidate. ப்ராசிக்யூஷனுக்கு விருப்பம் இல்ல. நோ. என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் வெளியில வந்து வேலை பார்க்கணும். அதோட அவங்க சுதந்திரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். ப்ராசிக்யூஷனுக்கு விருப்பம் இல்ல. கடவுளே, நான் இது வரைக்கும் கோர்ட்டு படி ஏறினதே இல்லை. நோ.
சீதை லக்ஷ்மண ரேகையை தாண்டாம இருந்திருந்தா ராவண ராமர் கையால சாக வேண்டி இருந்திருக்காது. ப்ராசிக்யூஷனுக்கு விருப்பம் இல்ல. சத்தியமா சொல்றேன், நான் எப்பவும் பிராமண ஆத்துல மட்டும் தான் சாப்பிடுவேன். The defense accepts candidate 56. ப்ராசிக்யூஷனுக்கு விருப்பமே இல்ல. The defense accepts. ப்ராசிக்யூஷனுக்கு விருப்பம் இல்ல. என்ன நடக்குது இங்க? கொஞ்சம் பெஞ்சு கிட்ட வரீங்களா? கூப்பிட்டீங்களா? இங்கிலீஷ்ல கொஞ்சம் வீக். என்ன பண்றீங்க நீங்க? 10 மணிக்கு ஆரம்பிச்சீங்க, இப்போ 3 மணி ஆக போகுது. வேணும் வேணாம்னு சொல்றீங்களே தவிர இது வரைக்கும் ஒரு ஜூரி மெம்பர் கூட செலக்ட் ஆகல. கால் சார், என்ன நானாவட்டிய காலம் பூரா ஜெயிலே வச்சுக்கலான்னு பார்க்குறீங்களா? என்ன திரிவேதி, வாழ்க்கை பூரா நீ இந்த கேஸையே வாதாடலாம்னு நினைக்கிறியா? அது வந்து நான் மற்றவங்களை டபுள் இம்சப்படுத்த நினைக்கிறேன். தமிழ் ஆர் இங்கிலீஷ் ப்ளீஸ். கோர்ட்டோட நேரத்தை வீணாக்காதீங்க, ஏதாவது பண்ணுங்க. அதுக்கு தானே வந்திருக்கீங்க. எஸ் எஸ் ஷூர் சார், தேங்க் யூ. எஸ் சார். கேண்டிடேட் நம்பர் 59 கோர்ட்ல ஆஜராகவும். வணக்கம் பர்ஜூர் சார். அகிம்சையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆனாலும் சரிங்க, நான் எப்பவுமே அந்த வழியில தான் நடக்கிறது. இஸ் லையிங். அவன் கையில் அடிபட்டிருக்கு பாரு, அது சாதாரண காயம் இல்லை. தட் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் அஸ். நாம இவனை செலக்ட் பண்ணி ஆகணும். ஆனால் சந்து ரிஜெக்ட் பண்ணிடுவான். சந்துக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்ததுன்னா இவனை செலக்ட் பண்ண மாட்டான். நோ நோ. ப்ராசிக்யூஷன் இவரை ஏத்துக்குது. Your Honor, the defense also accepts candidate number 59. Thank you. சார், சார் இவன் தான் பர்ஜூர். இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 4 பசங்க இருக்காங்க. காலையில் 4 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, கஃபேல சாராய பாட்டிலோட முடிக்கிறாரு. நானாவதி காவாஸை பத்தி அவன் என்ன நினைக்கிறான்? கில்ட்டி ஆர் நாட் கில்ட்டி? இந்த பிரேம் அகூஜா இருக்கான்ல, அவன் பாஸ் ஒய்ஃபோட அஃபையர் வச்சிருந்தா அதை நியாயம்னே சொல்லலாம். ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டி வச்சிருந்தான்னு வைய, அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் அவன் ஒரு நேவல் ஆஃபீஸர், அதுலேயும் பார்சி. அவன் ஒய்ஃபோட அஃபையர் வச்சிருக்கானே, இது நாட்டுக்கு துரோகம் பண்ற மாதிரி இல்லையா? தூக்கு தண்டனை கிடைக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்சியா இருக்கிறதுனால என் கடமையை நான் செய்வேன்ப்பா. ஆமா ஆமா, மற்ற ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியாது. சரியா சொன்னேன் சார். ஹி பிலீவ்ஸ் காவாஸ் இஸ் நாட் கில்ட்டி. குட். மிஸ்டர் திரிவேதி, நீங்க கேஸ் எனக்காக வாதாடுறீங்களா இல்ல டிஃபென்ஸ்க்காகவா? ரேஸ்ல ஓடுற குதிரையை பத்தி குதிரைக்கிட்ட சொல்ல தேவையில்லை. என் வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்னு நானும் தான் பார்த்தேனே. அதனால தான் காவஸ்க்கு நேவல் கஸ்டடி, அப்புறம் கால்க்கு அவருக்கு ஏத்த மாதிரி ஜூரி கிடைச்சிட்டாங்க. மிஸ் அகுஜா, நீங்க உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. இதுல சந்து மிஸ்டேக் எதுவும் இல்லை. அங்க கால் கண்டாலாவால அவன் டீமோட விளையாடிக்கிட்டு இருக்கான். பாவம், இங்கே சந்து தனியா இருக்காரு. 1 man ஆர்மி எப்படி முடியும்? சந்து சார், நீங்க மிஸ் அகுஜா சொன்னதை தப்பா எடுத்துக்காதீங்க. இவங்களுக்கு கோர்ட்டை பத்தி எதுவும் தெரியாது. வடப்பாவு சாப்பிட்றீங்களா? இல்ல, நீங்க சாப்பிடுங்க. நீ என்ன பண்ற? உட்காந்து சாப்பிடு. எதுக்கு சிரிச்சீங்க? நீங்க நல்லா யோசிக்கிறீங்க சார். நாளைக்கு நீங்க கோர்ட்ல என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். என் மனசை நீங்க படிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்ப சொல்லுங்க, நாளைக்கு நான் கோர்ட்ல என்ன வாதாட போறேன்னு தெரியுமா? அது உங்களுக்கே நல்லா தெரியுமே. தெரியும் தானே? அத மேமி மேடம்க்கு சொல்லுங்க. மிஸ் அகுஜா மேடம், உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். சந்து சார் நாளைக்கு ஜூரியில சில மாடர்னான பொம்பளைங்களை செலக்ட் பண்ணுவாரு. அந்த லேடிஸ்க்கெல்லாம் பிரேம் மேலையும் சில்வியா மேலையும் இறக்கம் ஏற்படும். கரெக்டா? ஆமா. என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற விஷயத்த எப்படி உங்களால தெரிஞ்சுக்க முடியுது? ஒரு நல்ல வக்கீலுக்கு இன்னொரு நல்ல வக்கீல் மனசை பத்தி நல்லா தெரியும். பரவாயில்ல, இவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்க. வாங்க மேடம். வாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. அவருக்கு சொல்லி புரிய வச்சாகணும். புரிய வைக்கலாம். வாங்க. ஆரம்பிங்க. டிஃபென்ஸ் சைடுல ஏத்துக்கிறோம். ப்ராசிக்யூஷனுக்கு ஓகே. கேண்டிடேட் நம்பர் 67
சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் காஸ்ட் கம்யூனிட்டி ரிலீஜியன் லேபிள் இல்லாம நடந்துக்கணும். அது சிந்தியா இருக்கட்டும், பார்சியா இருக்கட்டும். We accept candidate 67 as the member of the jury. ப்ராசிக்யூஷனை பொறுத்தவரை ஓகே தான். Accepted. ப்ராசிக்யூஷனை பொறுத்தவரை ஓகே. Accepted, Your Honor. ஓகே. மெம்பர்ஸ் ஆஃப் ஜூரி, உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள்லாம் ரொம்ப யோசித்து ப்ரெஷர் எடுத்துக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற முடிவில் தான் ஒருத்தரோட உயிரோ வாழ்க்கையோ மட்டும் இல்லை, இதில் நியாயம் தர்மம் எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ பி அலர்ட் அண்ட் குட் லக். தேங்க்யூ. Five Hindus, 2 Parsis, 1 Christian. அப்புறம் இவங்க 1 ஆங்கிலோ இண்டியன். இன்ட்ரெஸ்டிங். 5 Hindus இருக்காங்க. The ball is in Ram's court. சார் அதனால் என்ன ஆகிட போகுது? ஐ மீன் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது? உமி, இது இந்தியா. இங்க ரிலீஜியன் தான் ரொம்ப முக்கியம். அதை மைண்டில் வச்சுக்க. யூஆர் ரைட் சார். இன் தட் கேஸ் ராம் ஜூரியை அவன் பக்கம் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவான். கண்டிப்பா. But there is an unseen jury and that's going to change the game. That is Blitz. புரிஞ்சுதா? எஸ் சார். த மீடியா எது சரி எது தப்புன்னு மீடியா டிசைட் பண்ணும். மீடியா தான் இந்த நாட்டோட ஹிஸ்டரி எழுதுது. பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் எ டிஃப்ரெண்ட் டைம். அப்போ டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது. இருந்தது ஒன்னே ஒன்று, ஆல் இண்டியா ரேடியோ. அதோட பிளிட்ஸ். ரூசி கரஞ்சியார் மேரிட் த மீடியா டு த ஜுடிஷியரி. ஒரு மர்டரரை விக்டிம் ஆக்கிட்டாங்க. இந்த கேஸை ஸ்கேண்டல் ஆக்கிட்டாங்க.